ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு பாத்திரம் வச்சுருக்கோம். 200 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தேவையான அளவு, 1 கிலோ அரிசி, பிரியாணி அரிசிக்கு வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் மேலே நான் கட் பண்ணி 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்துட்டு ஆயில் காய்ஞ்சிச்சு, நம்ம ஆனியனை போட்டுக்கலாம். இது வந்துட்டு பொண்ணு முருவலாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்துட்டு பொன்முருவலாக ஆகிடுச்சு. பச்சை மிளகா வந்து ஒரு 5 போட்டு நான் வதக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இது என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த இப்போ எண்ணெயில் போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அந்த இது இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது போட்டுருன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஏன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம தீஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 100 கிராம் அளவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதெல்லாம் வதங்கி வரட்டும். சிக்கன் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கழுவி வச்சாச்சு. ஸோ நான் அடுத்தது வந்து நம்ம சிக்கன் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது லைட்டாக கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுவோம். தக்காளி வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்துட்டு நான் வீட்டில் வந்து தயார் பண்ண தயிர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து சிக்கனும் அதோடு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனும் கழுவி வச்சுக்கோங்களா? ஸோ அதையும் போட்டுடலாம் இப்போது. சரிங்களா? போட்டு இது 3மே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் கறி ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? அது போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த கறியை ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒரே கையில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து கறி வந்துட்டு போடுறத காட்ட முடியல. உடனே கறியை ஆட் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சும்மா ஒரு 2 பரட்டு நான் கறி ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். ஸோ இது நல்லா வதங்கி மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து இப்போ பாருங்கள், இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். மேலே வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கறியை வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து கொதித்த பிறகு பாருங்கள், அதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம வந்துட்டு பிரியாணிக்கான தம்மு விடலாம். அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இது வதங்கி தண்ணி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த கறியில் இருக்கிற எண்ணெயும் இதுவும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து கிட்டே இருந்து கை விடாமல் விவரங்க மசாலா அடிப்பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பட்டை, லவங்கம், அப்புறம் வந்துட்டு ஸ்டார்ஸு எல்லாமே வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது மசாலா. பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. மசாலா நல்லா சுண்டிடுச்சு. நம்ம போட்ட தயிர் கீரை எல்லா மசாலாவும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லியிருக்கிறேன். காசின பால் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ பிரியாணிக்கு சொல்கிறேன். 1/2 கப்பு இல்லை 3/4 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஒரு தப்புமே இல்லை, கிளாஸில் சேர்த்துக்கோங்க. நிஜமாக வந்துட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த 1 கிலோ அரிசி வந்து எனக்கு இந்த இதில் வந்துட்டு 1 வரும். ஸோ நான் 2 வந்து தண்ணி வச்சுக்கிட்டேன். 1.5 வைங்க. சரிங்களா? தண்ணியில் அரிசி இருக்குன்னா 1.5 வைங்க. தண்ணியில் கொஞ்சம் அரிசி வந்துட்டு இதுவாகுது அப்படின்னா, இல்லை ரொம்ப ட்ரை பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னா 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு நல்லா வேகணும். ஸோ குழந்தைங்களும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நல்லா வேகணும். அதனால் இப்போ வந்துட்டு இது வந்து கொதி வந்த பிறகு நான் ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுவேன். சரிங்களா? வாங்க அடுத்தது காட்டுறேன்.
1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சரிங்களா. அது நீங்கள் இப்போ சேர்த்தாலும் ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் அரிசி கொதிச்ச பிறகு சேர்ப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சேர்த்தனாலும் வாசனையாக இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அரிசி போட்டேன், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு தான் போட்டிருக்கேன். அப்போ தான் கறி வேகும், குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லா சாஃப்டாக கறி இதுவாகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அரிசி போட்டேன். இது நல்லா கொதித்த பிறகு நான் ஸ்லோ பண்ணுவேன். ஸ்லோ பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அரிசிக்கும் அதுக்கும் மேலே 1 இன்ச் அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சுட்டு நம்ம அரிசி லைட்டாக இது ஒரு வெந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் கொதி வரட்டும், மூடி போட்டுருங்க. ஃபுல் கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஸ்லோ விட்டு இது பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்துட்டு அந்த 10 நிமிஷம் கழித்து ஃபுல்லாக அரிசி வந்து மேலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாழையில் போட்டு தம் போட போகிறோம் சரிங்களா. நெய் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும், நான் ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு. இப்போ தான் நம்ம தம் போடணும். ஸோ நான் வந்துட்டு இலை வாழை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம தம் போட்டு இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடும். நான் வெயிட் வந்துட்டு இந்த கல் வச்சுட்டுனா உங்களுக்கு முடிஞ்சிடும். 5 மினிட்ஸ் தான் சரிங்களா. லாஸ்ட்டாக வைக்கிறது வந்து 5 மினிட்ஸ், அந்த இலையோட ஃப்ளேவர் இறங்கிறதுக்கோசம் சரிங்களா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வச்சுருந்தேன், சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதோட வீடியோ இன்னொரு நாளைக்கு நாங்கள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாங்க பிரியாணிக்குள்ளே போயிடலாம். பாருங்க, பிரியாணியோட தம்மு வந்துட்டு எடுக்க போகிறோம். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்திருக்கு. ஸோ வாங்க, ஸோ இலையை எடுத்துடலாம். கரெக்டாக வந்திருக்கும், உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும், எதுவுமே இருக்காது, செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வெந்து கரெக்டாக இருக்கும். வாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அடியில் பார்த்து உங்களுக்கு அடி பிடிச்சிருக்காது. ஸோ நல்லாவே இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான தண்ணியோட அளவு இருந்தால் தான் அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ நான் போய் தயிர் பச்சடி எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயிர் பச்சடி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம், எல்லோரும் நீங்களும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.